Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம இந்தியன் பாலிட்டியில ட்ரிபுனல்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம். இந்த டாபிக் எதுல வரும் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ்ல யூனிட் 3ல வரும். ஸோ ட்ரிபுனல்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம இந்தியன் கண்ட்ரி எடுத்தோம்னா அதுல இன்டெகிரேட்டட் கோர்ட் சிஸ்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கும், நெக்ஸ்ட் ஹை கோர்ட் இருக்கும், நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட். இந்த மாதிரி நம்ம அப்பீல் பண்ணலாம். ஸோ இட் இஸ் அன் இன்டெகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் கோர்ட். இதுல இருந்து ஒரு ஆல்டர்னேட் டைப் ஆஃப் கோர்ட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ட்ரிபுனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ட்ரிபுனல்ஸ் வந்து பர்டிகுலரா என்ன பண்ணிருப்பாங்கன்னா பப்ளிக் சர்வன்ஸுக்கும், அதாவது சென்டர் அண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வன்ஸுக்கும் வேற சில விஷயத்துக்காகவும் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த ட்ரிபுனல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இட் இஸ் எ டைப் ஆஃப் கோர்ட் ஃபார் ஸ்பீடி ரிகவரி. அதுக்காக தான் இந்த ட்ரிபுனல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் எடுத்தோம்னா ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் சொல்லும்போது 1950 ஜனவரி 26 தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு கொண்டு வரும்போது இந்த ட்ரிபுனல்ஸ் பத்தின ப்ரொவிஷன்ஸ் வந்து அதுல ஒரிஜினலா எழுதுன நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் மெம்பர்ஸ், அதாவது டாக்டர் B.R. அம்பேத்கர் கீழே தான் எழுதியிருப்பாங்க. அவங்க வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ இட் இஸ் ஆடட் பை 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1976. அதாவது 42வது சட்ட திருத்தத்தின்படி, அதாவது 1976 தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்முடைய கான்ஸ்டியூஷன் எடுத்தோம்னா பார்ட் 1 வந்து யூனியன் அண்ட் டெரிட்டரிஸை பற்றி பேசும், செகண்ட் வந்து சிட்டிசன்ஷிப். அதே மாதிரி பார்ட் 14A இருக்கக்கூடியதுதான் இந்த ட்ரிபுனல்ஸோட ப்ரொவிஷன்ஸ். ஸோ அதில் 2 ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்கும். ஒன்று ஆர்டிகிள் 3, 2 ஆர்டிகிள்ஸ் தான் இருக்கும். ஒன்று 323A, இன்னொன்று வந்து 323B. ஸோ 323A வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் ப்ரொவிஷன்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆர்டிகிள் 323B வந்து ட்ரிபுனல்ஸ் ஃபார் அதர் மேட்டர்ஸ். அப்படின்னா ஆர்டிகிள் 323Aன்னு சொல்லும்போது தீர்ப்பாயங்கள் பப்ளிக் சர்வன்ஸ் இருப்பாங்க, அப்படிதானா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ல இருப்பாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம்னா தீர்ப்பாயங்களை ஏற்படுத்தலாம். அதை பத்தி பேசுறது தான் ஆர்டிகிள் 323A. 323B அப்படின்னு சொல்லும்போது அவங்கள தவிர வேற சில விஷயங்களுக்காக என்ன பண்ணலாம்னா தீர்ப்பாயங்களா, எக்ஸாம்பிள் மக்களுக்கு டாக்ஸ் ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம் இருந்துன்னா என்ன பண்ணலாம்னா அதுக்காக தீர்ப்பாயங்கள் இருக்கு, அதுல போகலாம். அப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாம வேற சில ப்ராப்ளம்ஸுக்காக தீர்ப்பாயங்களை ஏற்படுத்தலாம் அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் 323B. ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டிகிள் 320, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸை பத்தி பார்க்கலாம். ஆர்டிகிள் 323A. ஸோ ஆர்டிகிள் 323A என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு அதிகாரங்களை என்ன பண்ணுதுன்னா கொடுக்குது. சென்டர்ல, ஸ்டேட்ல, லோக்கல் பாடிஸ், பப்ளிக் கார்பரேஷன்ஸ், இதுல எல்லாமே என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் சர்வன்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும், போஸ்டிங்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்காக என்ன பண்ணலாம்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் 323A. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவில் கோர்ட், ஹை கோர்ட்ல எல்லாம் இருக்கக்கூடிய இந்த பப்ளிக் சர்வன்ட்ஸ் ரிலேட்டடா உள்ள அந்த என்ன பண்ணலாம் கேசஸ் எல்லாம் இந்த ட்ரிபுனல்ஸுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் ப்ரொவிஷன்ஸ் தான் இந்த ஆர்டிகிள்ல இருக்கு. நெக்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆர்டிகிள்ஸ் வந்து 1976 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கான்ஸ்டியூஷன்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதற்கான சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் ஆக்ட் 1985 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது பேசஸ் பண்ணி ஒரு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலும் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலும் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எப்போ செட்டப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985. இதோட பிரின்சிபல் பெஞ்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. அதே மாதிரி அடிஷ்னல் பெஞ்ச் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ்ல, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்காக பிரின்சிபல் பெஞ்ச் வந்து டெல்லியில இருக்கும். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து நிறைய ஸ்டேட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டதான் அடிஷ்னல் பெஞ்ச். டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த ட்ரிபுனல்ஸ் இருக்கும். இப்போ பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 19 ரெகுலர் பெஞ்ச். அப்படின்னா அவங்க வந்து ரெகுலராகவே இருப்பாங்க. இதுல 17 வந்து பிரின்சிபல் சீட் ஆஃப் ஹைகோர்ட். அதாவது ஹைகோர்ட்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ட்ரிபுனல்ஸ் வந்து ட்ரிபுனல் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. லக்னோ அண்ட் ஜெய்ப்பூர் இந்த 2 பிளேசஸும் தான் ஹைகோர்ட் வந்து இருக்காது. எக்ஸப்ஷன் ஹைகோர்ட் இல்லாம இருக்கக்கூடிய 2 பிளேசஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா லக்னோ அண்ட் ஜெய்ப்பூர். அதே மாதிரி சர்க்யூட் சிட்டிங்ஸ்
இப்போ இதுல இருக்கக்கூடிய ட்ரிபுனல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிமோட் ஏரியாஸ், பீப்புளுக்கு வர முடியாத ஏரியாஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சர்க்கியூட் சிட்டிங்ஸ் மாதிரி இவங்களே போய் என்ன பண்ணுவாங்கன்னா தீர்ப்புகளை வந்து கொடுப்பாங்க. அதுதான் சர்க்கியூட் சிட்டிங்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ரிலேட்டட் டு ரெக்ரூட்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய அந்த ரெக்ரூட்மெண்ட் போஸ்டிங் ரிலேட்டடான எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன பண்ணலாம்னா டைரக்டாவே இந்த ட்ரிபுனல்ஸை நாடலாம். அதுதான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இதுல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல் இந்தியா சர்வீஸ். ஆல் இந்தியா சர்வீஸ்ன்னு சொல்லும்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க, சென்ட்ரல்ல இருப்பாங்க, அவங்க வருவாங்க. சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் எம்ப்ளாயிஸ் வருவாங்க. அதே மாதிரி சிவில் போஸ்ட் அண்டர் சென்டர் கீழே இருக்கக்கூடிய சிவில் போஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க வருவாங்க. சிவிலியன் எம்ப்ளாயிஸ் ஆஃப் டிஃபென்ஸ் சர்வீஸ், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே இதுல வந்து கவர் ஆகுவாங்க. ஆர்மியில நேவியில இருக்கக்கூடியவங்க வந்து இந்த ட்ரிபுனல்ஸ்ல வந்து கேசஸ் ஃபைல் பண்ண முடியாது. நாட் இன்க்ளூடட் அப்படின்னா யாரெல்லாம் இதுல வரமாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் மெம்பர்ஸ், ஆர்மி நேவி இந்த மெம்பர்ஸ் எல்லாம் இதுல என்ன பண்ண முடியாதுன்னா கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல உள்ள ஆஃபீஸர்ஸ் பிளஸ் சர்வன்ட்ஸ் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த ட்ரிபியூனல்ல நாட முடியாது. நெக்ஸ்ட் வந்து செக்ரட்டரியல் ஸ்டாஃப், பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய அந்த செக்ரட்டரி ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த ட்ரிபியூனல்ல எந்த விதமான கேசஸும் ஃபைல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க, 1985 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சட்டம் கொண்டு வரும்போது அதுல சேர்மேன் இருந்திருப்பாங்க, வைஸ் சேர்மேன் மெம்பர்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ 2006 வந்து திரும்பவும் அந்த சட்டத்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அமெண்ட் பண்ணி வைஸ் சேர்மேனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ சேர்மேனும் அதுல 69 மெம்பர்ஸும் தான் இருப்பாங்க. இதோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சேர்மேன் இருக்கக்கூடியவங்க மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பா 50 ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதே மாதிரி டேர்ம் ஆஃப் டெனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ், சேர்மேனுக்கு வந்து 4 இயர்ஸ் இல்லைன்னா 70 ஏஜ் வரைக்கும். அதாவது எது 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனாலும் சரி, இல்லைன்னா அவங்க 70 ஏஜ் அட்டைன் பண்ணிட்டாலும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுல இருந்து ரிசைன் பண்ணிடணும். மெம்பர்ஸுக்கு பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் அண்ட் 67 ஏஜ், அதாவது 67 ஏஜ் ஆனாலும் அவங்க ரிசைன் பண்ணணும். 4 இயர்ஸ் ஆனாலும் என்ன பண்ணோம்னா அவங்க வந்து ரிசைன் பண்ணிடணும். ஆக்சுவலி 2021 முன்னாடி வரைக்கும் என்ன கிரைட்டீரியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 65 ஏஜ் அண்ட் 5 இயர்ஸ் ஃபார் போத் சேர்மேன் அண்ட் மெம்பர். ஸோ இதை வந்து 2021 தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது ட்ரிபுனல் ரிஃபார்ம் ஆக்ட் கொண்டு வந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஏஜ் கிரைட்டீரியாவை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த ட்ரிபுனல்ல இருக்கக்கூடிய சேர்மேன் பிளஸ் மெம்பர்ஸ் இவங்களை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்களை செலக்ட் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் கம் செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு தனியாகவே ஒரு கமிட்டி இருக்கும். அதுல நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இருப்பாங்க செலெக்ஷன் கமிட்டியில, இல்லைன்னா அவரை நாமினேட் பண்ணக்கூடிய ஒரு ஜட்ஜ் வந்து இருப்பாங்க. ஸோ இதுல இவங்க தீர்ப்புகளை எப்படி வழங்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் பவுண்ட் பை சிவில் ப்ரொசீஜர் கோட், அதாவது சிவிலியன் ப்ரொசீஜர் 1908 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் இருக்கு. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ண மாட்டாங்கன்னா இவங்க தீர்ப்பு கொடுக்கப்பட்டாங்க. நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கை நீதி படி தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தீர்ப்பு கொடுப்பாங்க. நாமினல் ஃபீ, அதாவது இதுல கேஸ் ஃபைல் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த அக்ரிவ்டு பர்சன் வந்து 50 ருபீஸ் என்ன பண்ணா போதும், பே பண்ணா போதும். பர்சனாகவும் என்ன பண்ணலாம்னா கேஸ் ஃபைல் பண்ணா, இல்லைன்னா லாயர் வழியாகவும் போகலாம். ஒரிஜினலி அப்பீல்ஸ் அகெயின்ஸ்ட் ஆர்டர்ஸ் அப்படின்னா இப்போ இதுல வரக்கூடிய தீர்ப்புகள் வந்து அவங்களுக்கு சாதகமா இல்லைன்னா டைரக்டா என்ன பண்ண முடியும்னா சுப்ரீம் கோர்ட்ல தான் என்ன பண்ண முடியும், அப்பீல் பண்ண முடியும் அப்படின்னு அந்த சட்டம் கொண்டு வந்தப்போ, அதாவது 1985 கொண்டு வந்தப்போ சட்டம் அப்படிதான் கொண்டு வந்திருப்பாங்க. டைரக்டா சுப்ரீம் கோர்ட்ல தான் அப்பீல் பண்ண முடியும். இந்த ட்ரிபுனல்ஸுக்கு எகெயின்ஸ்டா சாதகமா இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்ல தான் அப்பீல் பண்ண முடியும்னு தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரூல்ஸ் அதுல போட்டிருப்பாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் வந்து 1997 சந்திரகுமார் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு நாட்டோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். அப்படின்னா கோர்ட் எதுக்காக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் படி மக்களுக்கு லா மேக் பண்றாங்களா, தீர்ப்பு கொடுக்குறாங்களா, அதை
ரெகுலேட் பண்றது தான் நம்மளுடைய கோர்ட். ஸோ ஹைகோர்ட் வந்து ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ண முடியாது, டைரக்டா சுப்ரீம் கோர்ட்ல மட்டும்தான் அப்பீல் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்றது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல். நம்முடைய அரசியல் அமைப்புக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 1997 சந்திரகுமார் கேஸ். அது வரைக்கும் ட்ரிபுனல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்ல மட்டும்தான் அப்பீல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த சந்திரகுமார் கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ரிபுனல்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த தீர்ப்பை ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தான் என்ன பண்ண முடியும்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல். ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்னு சொல்லும்போது ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் சர்வன்ஸோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக தான் என்னன்னா ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ட்ரிபுனல்ஸும் எந்த ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் ஆக்ட் 1985. ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் ஃபார்ம் பண்ணணும்னா பாராளுமன்றம் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா ஃபார்ம் பண்ண முடியும், பேஸ்ட் ஆன் தி ஸ்பெசிஃபிக் ரெக்வெஸ்ட் ஆஃப் கன்சர்ன். இப்போ ஒரு ஸ்டேட் வந்து எங்களுக்கு பப்ளிக் சர்வன்ஸுக்காக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரெக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கிரியேட் பண்ணுவாங்க. பாராளுமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரிபுனல்ஸை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. லைட் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் சாட்டிகஸ். அதே மாதிரி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் சர்வன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒர்க் ரிலேட்டடா உள்ள எல்லா கிரீவன்ஸுக்காகவும் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலுக்கு தான் டைரக்டா போவாங்க. அதே மாதிரி ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் இருந்துச்சுன்னா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் சர்வன்ட்ஸ் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்காக டைரக்டா என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸுக்கு வந்து போகலாம். நெக்ஸ்ட் வந்து சர்ச் கம், அதாவது இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்றதுக்காக அந்த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் மெம்பர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்காக தனியா ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருக்கு. அதுல யார் இருப்பாங்க அப்படின்னா அந்த கன்சர்ன்டு ஸ்டேட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இதுல வந்து இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, சென்டர் அண்ட் ஸ்டேட் மட்டும் கிடையாது, ஜாயிண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் என்ன பண்ணலாம்னா மேக் பண்ணலாம். 2-3 ஸ்டேட்ஸ் சேர்ந்து என்ன பண்ணலாம்னா ஜாயிண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரிபுனல்ஸ் ஃபார் அதர் மேட்டர்ஸ். ஸோ 323A சொல்லும்போது தட் இஸ் ஒன்லி ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், தட் இஸ் ஃபார் சென்டர் அண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வன்ட்ஸ். இந்த ஆர்டிகல் 323B வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபுனல்ஸ் ஃபார் அதர் மேட்டர்ஸ். ஸோ இதுக்காக என்ன பண்ணலாம்னா பாராளுமன்றமும் ட்ரிபுனல்ஸை ஃபார்ம் பண்ணலாம். அதே நேரம் ஸ்டேட்ஸ் லெஜிஸ்லேட்டர்ஸும் என்ன பண்ணலாம்னா ட்ரிபுனல்ஸை வந்து சில விஷயத்திற்காக அவங்கள என்ன பண்ணலாம்னா ட்ரிபுனல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணலாம். எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டாக்ஸேஷன், நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், தேர்ட் ஒன் வந்து இண்டஸ்ட்ரியல் அண்ட் லேபர், ஃபோர்த் ஒன் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், ஃபிஃப்த் ஒன் சீலிங் ஆன் அர்பன் ப்ராப்பர்ட்டி, சிக்ஸ்த் ஒன் எலெக்ஷன்ஸ் டு பார்லமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்ஸ், செவன்த் ஒன் வந்து ஃபுட் ஸ்டஃப், எயித் ஒன் ரெண்ட் அண்ட் டெனன்சி ரைட்ஸ். ஸோ இதில் எதெல்லாம் ஸ்டேட்டோட அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு வருதோ அதில் அவங்க என்ன பண்ணலாம்னா பர்டிகுலர் பர்சனோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக ட்ரிபுனல்ஸ் வந்து கொண்டு வரலாம். ஆக்சுவலி இந்த ரெண்ட் அண்ட் டெனன்சி ரைட்ஸ் அப்படின்றது வந்து 1993 75th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல தான் ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த ப்ரொவிஷன். டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 323A ஒன்லி ஃபார் பப்ளிக் சர்வன்ட்ஸ். பாராளுமன்றம் மட்டும்தான் இதுக்கான ட்ரிபியூனல்ஸ், ஸ்டேட்டுக்கான ட்ரிபியூனல்ஸும் சென்ட்ருக்கான ட்ரிபியூனல்ஸும் பாராளுமன்றம் மட்டும்தான் ஏற்படுத்தலாம். ஹையார்கி இல்லை. அப்படின்னா இப்போ சென்டர் மிடில் ஒரு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் இருக்கு, அதே மாதிரி டிவிஷன்ஸ் பெஞ்ச் வந்து நிறைய ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்ஸ்ல உள்ள ட்ரிபியூனல்ஸ்ல ஒரு தீர்ப்பு கிடைச்சதுன்னா நெக்ஸ்ட் நம்ம சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ், அந்த மாதிரி ஹையார்கி கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம எங்க தான் போவோம், கன்சர்ன்டு ஸ்டேட்டுக்கு தான் போவோம். அதே மாதிரி 323B என்ன சொல்லுது அப்படின்னா போத் பை பார்லமெண்ட், பாராளுமன்றமும் சில விஷயத்துக்காக ட்ரிபுனல்ஸ் கொண்டு வரலாம். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் அவங்களுக்கு அதிகாரத்திற்கு உட்பட்டு இருந்ததுன்னா அவங்களும் என்ன பண்ணலாம் ட்ரிபுனல்ஸ் வந்து மேக் பண்ணலாம். ஹையார்கி இப்போ ஸ்டேட்ல கொண்டு வரும்போது ட்ரிபுனல்ஸ் வேற மேட்டர்ஸுக்காக கிரியேட் பண்ணும்போது ஆர்டர் ஆஃப் ஹையார்கி. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து நெக்ஸ்ட் நம்ம ஹை கோர்ட்டுக்கு அப்பீல் போவோம், நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் சுப்ரீம் கோர்ட் போவோம். அதே மாதிரி ஹையார்கி பேசிஸ்ல மல்டிபிள் ட்ரிபுனல்ஸ் வந்து என்ன பண்ணலாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுது. சரியா? தேங்க்யூ.